ஏட்டி இந்தாட்டி இந்த ஸ்வீட்டை கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வா. ஆளாளுக்கு ஒன்று எடுக்க சொல்லு. சரிம்மா. கொடுமா. ஏமா நான் சும்மா தானே இருக்கேன், நானும் கூட போயிட்டாரேன். போறதெல்லாம் சரிதான், 2 பேரும் வாயிலி போட்டுறாதுங்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வாங்க. சரிம்மா. பங்கூசு எதுக்கு இந்த அலப்பற? அலப்பறலாம் இல்லைங்க, நம்ம வீட்டுக்குள்ள நல்ல மார்க் எடுத்துருக்குன்னு வெளியே உள்ளவங்களுக்கு தெரியாண்டாமா. எல்லா பிள்ளைகளும் உள்ளதான் நல்ல மார்க் தானே எடுக்காளுவோ. எந்த பிள்ளைகளும் நல்ல மார்க் எடுத்தாலுவோ நம்ம சொன்னா தானே தெரியும் வெளியே. என் பிள்ளை 540 எடுத்திருக்கான்னு சொல்லி நான் காமிச்சா தானே எல்லாத்துக்கும் தெரியும். சும்மா இருங்க, 100 ரூபா முட்டாய் டப்பால ஒன்றும் கிட்ட போயிட மாட்டேங்குது. அது 100 ரூபாயட்டி, 350 ரூபா. கடவுளே, எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாரு போலுக்கு. முதல் மார்க் எடுத்த பிள்ளைகள் கூட இப்படி அலப்பற பண்ணாதுவோ போலயே. சரி நம்ம டீ கடைக்கு போவோம். இது எனக்கு ஒரே ஒரு ஸ்வீட் தாயேன். தூர ஓடிற எல்லாத்துக்கும் கொடுக்கணும், நானே திங்காம வரேன். என்ன இந்த பிள்ளைகளுவோ தெருவில் அலைஞ்சிட்டு இருக்காளுவ. சித்தி வராங்க, சித்திக்கு கொடு. சித்தி இருந்தாங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என் விவாகரத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்களா ஒட்டி? இல்ல சித்தி, நான் 12th 540 மார்க் எடுத்திருக்கேன். நானே வேதனையில வந்துகிட்டு இருக்கேன், நீ மார்க் எடுத்துட்டியா? மார்க் சித்தி ஒன்னே ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோங்க. இது அவளத்தையும் நான் குப்பையில கொண்டு கொட்ட போறேன். சொல்லு, யாரை பத்தி காப்பி அடிச்சு பாஸ் ஆன சொல்லு. சித்தி லூசு மாதிரி பண்ணாதீங்க, இந்த முட்டாய் எல்லாம் மண்ணோட பறக்கட்டும். நான் வேதனையில இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் முட்டாய் கொடுத்து கொண்டாட்டம் தேவையாட்டி? உங்க அம்மாக்காரி என்னடானா அங்க போய் விருந்துல நல்லா கொண்டாடிக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் வாங்கிக்கிட்டு கொண்டையில பூ வச்சுக்கிட்டு அலையுதா? நீ என்னடானா முட்டாய் கொடுத்து கொண்டாடுதியோட்டி என்னுடைய விவாகரத்தை? சித்தி லூசு மாதிரி பேசாதீங்க, தூர போங்க. பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. சொல்லு, யார பார்த்து காப்பி அடிச்சு பாஸ் ஆன சொல்லுடி. சொல்லு சொல்லு. ஏடி இந்த பைத்தியக்காரன் நாய் அடிச்சு வீசுண்டி. நான் வாங்கி அடிச்சா நீ தாங்க மாட்ட. எம்மா எம்மா மிதிச்சு கொள்ளுதாலே, மிதிச்சு கொள்ளுதாலே. இருடி நானும் வாரேன். என் தங்கச்சி கொடுத்த ஸ்வீட்டை தூக்கி எரிஞ்சலாயிரும், ஒவ்வொரு முடியா பிச்சு எடுக்க. எம்மா எம்மா கொள்ளுதளவலே, கொள்ளுதளவலே. பாசமா சித்தின்னு வந்து கொடுத்தா ஸ்வீட்டை அதுக்கு எரியுத. இந்த பிள்ளைகளும் ஏதோ விளையாடிட்டு கிடக்குவோ. இட்டு என்ன விளையாட்டுட்டு நீ சேர்த்துக்கிடுங்களேன். ஐயா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. 50 முடிய பிச்சுட்டு அடுத்து 500 முடிய பிக்க போறேன். முடி பிக்கும் கேம் வா விளையாடுவோம். யார் இவன் மண்டையில இருந்து நிறைய முடி புடுங்குதாவளோ அவங்க தான் வின்னர். வாங்க நீங்களும் 4 மிதி மிதிங்க. பாசமா ஸ்வீட்டை கொடுத்தா தூக்கி எரியுதா? வாங்க வாங்க, முடி பிக்கும் கேம்ல கலந்துக்கிடுங்க. 1 2 3 10 முடி 10 முடி 10 முடி. அவங்க 2 பேரும் முடிய புடுங்கிட்டோம்னா நம்ம 2 பேரும் குதி போவா. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. நான் வாங்கி மிதிச்சா 1.5 டன் வெயிட். அம்மா என்ன விட்டுருங்கடி. அம்மானால முடியாது, ஆத்தானால முடியாது. நான் 1000 முடிய புடுங்காம விட மாட்டேன்டி. கீதா தான் நான் ஏற்கனவே 500 முடி புடுங்கிட்டேன். என்ன நம்ம வீட்டு முன்னாடி எதுவும் சாவு கூத்து நடக்கா? ஒரே ஆட்டமும் கூட்டமுமா இருக்கு. இம்மா என்னம்மா அங்க கூட்டம்? இன்னொய் வாங்க, நீங்களும் வந்து ஏறி நில்லுங்க, நல்லா இருக்கும் கேமு. அந்த ஆளு வரணுமா? அட கடவுளே, இது இப்போ அனுமதி தானே? ஏன் எல்லாரும் போட்டு மிதிக்கீங்க? என்ன இது ஒரு கேம்னு வாங்க. கீழே இறங்குங்க, கொலைக்கே சாயிரும். எப்பா நானும் சோனியாவும் ஸ்வீட் கொடுக்க போயிட்டு இருந்தோமா, அப்ப இந்த பானுமதி சித்தி வந்துச்சு. அவ கொடுத்தா உடனே தூக்கி வீசிட்டு அதான் நாங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் நெட்டவெளியை தூக்கி கத்தி வந்து கலந்துக்கிட்டாங்க. அறிவு இருக்கா? அடிக்கலாமா அடுத்த ஆட்களை? ஏன் நிறுத்துங்கம்மா. என்ன இருங்க, நான் ஒரு 50 முடி நான் புடிங்கிறதே. நான் வாங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். சோனியா நிறுத்து. எப்பா விலை கூடன ஸ்வீட் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு பாயுது. செத்து கித்து போயிட்டானா என்ன செய்ய முடியும்? எல்லாரும் களைஞ்சு ஓடுங்க. நெட்டவெளி கீதா நிறுத்துங்க. எம்மப்பா அனுமதி, நீ எந்திரி. எல்லாரும் சேர்ந்து என்னை அடிச்சு மிதிச்சு கொல்ல பாத்தீங்களா? உங்க 50 வரை நான் சும்மா விட மாட்டேன். நீ என் மாவா கொடுத்த முட்டாயை தூக்கி வீசி இருக்க, உனக்கு இது தேவைதான். ஓகோ, உன் பொண்டாட்டிக்காரி என்னன்னா என் விவாகரத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கா. உன் மவளும் அதுக்கு முட்டாய் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கா. நீங்க எல்லாம் சேர்ந்து என்னை அடிக்கீங்க. இருங்க, உங்க 50 பேர் சாவும் என் கையில தான். நான் இப்ப போயிட்டாரே. பானுக்கா முடி புடுங்க போட்டியில் எனக்கு எவ்வளவு முடி கிடைச்சிருக்கு. ஐயோ கடவுளே, என் முடி. உன்னை நான் மொட்டை அடிச்சு விடலனா என் பேரை நான் மாத்திடுவேன். பானுக்கா ஏதாட்டு பரிசு கொடுத்துட்டு போங்க. உனக்கு வரும் பரிசு மரணம். அது உங்களுக்கு தான். எடி சத்தியா, உன்னை விட நான் தான் நிறைய முடி பிடிங்கிருக்கேன். இப்படி பண்ணுவீங்களாம்மா? முடிய யாராவது பிப்பாவளா? இது என்ன வாங்கி கொடுத்த முட்டாயெல்லாம் ரோட்ல கிடக்கு, என்னடி பண்ணதியோ? எம்மா பானுமதி சித்தி வந்து எல்லா ஸ்வீட்டையும் தூக்கி எரிஞ்சிட்டுமா. அதான் கோவத்துல நானும் சத்தியாவும் அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சு முடியெல்லாம் பிச்சுட்டோம். நாங்களும் கலந்துக்கிட்டோம் போட்டியில. எனக்கு தான் அதிகமான முடி கிடைச்சது. என்னன்னு நீயே பாரு.
இட்டு சும்மாவே அவ வெறி பிடிச்சு அலையுதா விவாகரத்து ஆன கோவத்துல ஏன் மட்டும் இப்படி எல்லாம் பண்ணுதீங்க பாசமா கொண்டு போய் கொடுத்தா தூக்கி எரியுது அதெல்லாம் ஒரு பொம்பளை அதுக்கு நல்லா வேணும் நல்ல பிள்ளைகளும் பேர் எடுங்கடி சார் எரிச்சலா இருக்கம்மா அட கடவுளே இப்படி கை நிறையெல்லாம் முடிய பிடிங்கி விட்டுருக்காளுவோ இட்டி அவளுக்கு மண்டையில முடி இருக்கல மொட்டை ஆயிட்டாளா இருக்கு முடியலாம் இருக்கு ஐயோ என்ன செய்ய போறாளோ தெரியலையே பயமா இருக்க புகழ் நீ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கோ ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா வெளியே போயிட்டு வந்துடுறேன் ஒரு சர்ஜரி ஒன்று இருக்கு நான் பாத்துக்கிறேன் அங்கிள் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இந்த இனியால் பொண்ணு இப்படி தனியா கிளினிக் வச்சு ஓடிட்டு இனியால் இடத்த நான் நிரப்புறேன் உங்க ஹாஸ்பிட்டல் இனி என்னுடைய ஹாஸ்பிட்டல் மாதிரி அங்கிள் சரிப்பா பாத்துக்கண்ண ஒவ்வொரு பேஷண்ட்டும் ரொம்ப முக்கியமானவங்க எல்லாமே நம்ம ஊருக்காரங்க ரொம்ப கவனமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எதுவுமே தப்பாயிடக்கூடாதுப்பா உயிர் முக்கியம் அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள் இந்த சான்ஸ்க்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் வாங்க வயசான காலத்துல இந்த கம்பு இல்லாம எங்கேயுமே போக முடியல வாங்க பாட்டி வாங்க இது யாரு உருண்டை மண்டை மாதிரி தெரியலையே ஏப்பா உட்கார முடியலையேப்பா உட்காருங்க உட்காருங்க யாரு உருண்டை மண்டை டாக்டர் இல்லையா நான் அவருக்கு சொந்தக்கார பையன் நீ டாக்டராப்பா நல்ல பாப்பியா அவரோட சூப்பரா பார்ப்பேன் அவரை விட நான் நிறைய படிச்சிருக்கேன் என்ன இருந்தாலும் அவர் கணக்கா வர முடியுமாப்பா என்ன செய்யுது பாட்டி நேற்று தான் ஒரு பிள்ளைகிட்ட போய் பார்த்துட்டு வந்தேன் சரியே அவளை கெட்ட கனவா வருது உங்களுக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் எல்லாம் சரியாயிரும் ஊசி வேண்டாம்ப்பா இல்ல இந்த ஊசி உங்க மண்டையில போடணும் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் மண்டையில ஊசி போட்டா உறக்கம் வருமா சரி போடுப்பா நெத்தி போட்டு ஊசி போட்டுதான் கொண்டுருவானோ இப்ப எப்படி இருக்கு பாட்டி ஒரு மாதிரி மயக்கமா இருக்குப்பா மண்டெல்லாம் சுத்துது ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கும் அப்புறமா நீங்க சூப்பரா வேற லெவல்ல மாறிடுவீங்க ஐயோ என் தலைலாம் சுத்துதே உறக்க வர்றதுக்கு ஊசி போடுதுன்னு கொண்டுட்டானே யார் நீங்க மருந்து வேலை செய்யுது இது என்ன கையில கம்பெல்லாம் இருக்கு ஐயோ என்ன இது பாட்டி மாதிரி நான் துணி போட்டிருக்கேன் யாரு இவர் ரொம்ப அழகா இருக்காரு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணு கேட்க வரீங்களா எஸ் மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்க்காங்க என்னைய பொண்ணு கேட்க வாங்க உங்க பேர் என்ன என் பேரு பிச்சம்மா பிச்சம்மா உங்க வயசு என்ன நேற்று தான் 19 முடிஞ்சு இன்னைக்கு 20 பிறந்திருக்கு நீங்கன்னு கூப்பிடாதீங்க நான் உங்களோட வயசுல சின்னவ எஸ் என்னோட மருந்து வேலை செஞ்சுட்டு 80 வயசு பாட்டி இப்ப 20 வயசு ஆயிட்டாங்க 60 வருஷம் பின்னோக்கி போயிட்டாங்க எஸ் 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 சரி நீங்க வீட்டுக்கு போலாம் இது எந்த இடம்னே தெரியல ரொம்ப பசிக்கு எங்க அம்மாட்ட போய் சோறு வாங்கி தங்கணும் பாவம் பாட்டி அவங்க அம்மா அப்பா யாருமே அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு 80 வயசுங்கிறத மறந்து 20 வயசுக்கு போயிட்டாங்க இடம் எல்லாம் மாறி இருக்கும் பாட்டி பரிதவிச்சுட்டுலாம் வருவாங்க பாவம் எங்க அப்பாட்ட சொல்லி இந்த மாப்பிள்ளையும் பிடிக்க சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் இப்படிதான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் பட் இந்த ஆராய்ச்சியில கிளவி என்ன சைட் அடிக்கிறதா என்னால தாங்க முடியல இந்த ஆராய்ச்சி மட்டும் எக்காரணத்தை கொண்டு உருண்டை மண்ட அங்கிளுக்கு தெரியவே கூடாது தெரிஞ்சதுன்னா என்னைய தொலைச்சிருவாரு நான் இந்த ஊருக்கு வந்தது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கதான் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமேல் ஒரு 4 நாளைக்கு இந்த பாட்டியை ஃபாலோ பண்ணணும் என்னெல்லாம் பண்றாங்கிறத பார்க்கணும் இந்த ஊர்ல பணக்காரியில இவளும் ஒருத்தியாம ஏக்கா வணக்கம் எங்க போயிட்டு இருக்கிய யாருமா நீ சர்க்கஸ்ல வேலை பாக்கியோ ஏக்கா நம்ம ஆளு தாங்க கோமாளி மாதிரி இருப்பேன் மண்டெல்லாம் பயங்கர கிரிமினல் சரிம்மா வழிய விடு ஏக்கா தட்டை எடுத்துட்டு எங்க போறிய என் தம்பிக்கு விவாகரத்து நல்லபடியா முடிஞ்சிட்டு 2வது கல்யாணம் பண்ண போறோம் அதான் பொண்ணு வீட்டுல போய் ஒரு மரியாதைக்கு வேண்டி விவாகரத்து பத்திரத்துக்கு ஆர்டர் போறேன் எப்ப நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்கு உடனே எடுத்த கல்யாணமாக்கா ஆமாம்மா ஏக்க பொண்ணு எதுவும் பாக்கியலா நான் நல்ல பொண்ணு தைனியான முடிக்கீங்களா என்ன இப்படி கேட்டுட்டு இருக்க நாங்க பொண்ணுலாம் பார்த்து வச்சாச்சு ஏக்கா நான் நல்லா அழகா இருப்பேன்க்கா ஏன் தூர நவுண்டு போமா ஆளை பாருங்க சர்க்கஸ் கோமாளி சரி நம்ம போட்டிருக்கிற துணி தான் இவ்வளவுகளுக்கு பூரா கண்ணை உறுத்துது போலுக்கு நான் என்ன செய்ய இதுதான் வச்சிருக்காவ பேங்குக்காரிட்ட போய் நல்லபடியா பேசிட்டு வரணும் வரதட்சணையே கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேட்கணும் சரி இந்த ஊர்ல ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்காளுவ எம்ஜிஆர் படம் எந்த தியேட்டர்ல ஓடுதுன்னு தெரியல போகணும் நான் பார்க்க சரோஜா தேவி மாதிரியே இருப்பேன் லவ் பேட்ஸ் லவ் பேட்ஸ் லவ் பேட்ஸ் தக்கதி மித்தா ஏ கிளவி என்ன ஒரே ஆட்டமா இருக்கு சாவ போற வயசுல ஏக்கா யார் நீங்க நான் கிளவி இல்ல
எனக்கு இப்பதான் 20 வயசு பிறந்திருக்கு. ஏ கடவுளே, இது என்ன இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு கிடக்கு? மாப்பிள்ளை நல்லா இருந்தாரு. எங்க அப்பாட்ட சொல்லி பேசி முடிக்க சொல்லதான் போயிட்டு இருக்கேன். வழி எதுவுமே அடையாளமே தெரியலக்கா. இது என்ன மெண்டல் மாதிரி பேசிட்டாலே, இது நமக்கு என்ன வந்திருக்கு? நம்ம சுவாலியை போய் பார்ப்போம். ஐயா ஐயா ராமையா, ஒரு 10,000 ரூபாய் வேணும் ஐயா. பட்டணத்துல படிச்ச மாப்பிள்ளை மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா ஐயா ராமையா,